Welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம 12th standard max exercise 3.4 sum number 2 பார்க்கலாம். x minus 4, x minus 7, x minus 2, x plus 4 equal to 16. ஸோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இங்கே எக்ஸ் 1 2 3 4 டைம்ஸ் இருக்கிறதுனால உனக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். சொல்யூஷன் 4 சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் சொல்லித்தரேன். இங்கே -4 இந்த -2 ஏதாவது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கான்ஸ்டன்ட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கம்மா. -4 இதில் -2 ஆன்சர் என்ன கிடைக்குது -6. நான் இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் ஃபஸ்ட்டும் தேர்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செகண்டில் இருக்கிற -7 அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிற +1 ஆன்சர் என்ன இருக்குது -6. போத் ஆர் சேம். இப்படி ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணால் எந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்ததோ அந்த ரெண்டு டேர்ம் தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். x minus 4 then x minus 2 then x minus 7 then x plus 1 எந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆன்சர் வரும் அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆட் பண்ணி பார்க்க சொன்னேன். ஓகேவா? தென் இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். x into x x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். தென் x into -2 -2x தென் -4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -4 into x 4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 4s are 8. ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இன்ட்டு +1 1x தென் -7 இன்ட்டெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கும் போது -7 இன்ட்டு எக்ஸ் -7x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 1s are 7 ஈக்குவல் டு 16. ஓகேவா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -2 + x is -6x plus 8 x square -7 plus 1 is -6x minus 7 equal to 16. இப்போ இந்த பிளேஸில் x square -6x x square -6x கிடச்சிருக்குது. இதை கொண்டு வரதுக்காக தான் இந்த பிளேஸில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே. இப்போ இந்த x square -6x பதிலாக நான் என்ன செலக்ட் பண்ணிக்க போகிறேன்னா y அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த டேர்ம்க்கு பதிலாக y. ஸோ y + 8 இங்கே இருக்கும். இந்த பிளேஸில் இது y இங்கே -7 ஈக்குவல் டு 16. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய்யால் மல்டிபிள் பண்ணும்போது y இன்ட்டு y ஸ்கொயர் y இன்ட்டு -7 -7x 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 8 இன்ட்டு y 8y 8 7s are 56. இந்த 16 நான் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். -16 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆன்சர் y ஸ்கொயர் 8 - 7 is 1. ஸோ 1 இங்கே y 1y. ஸோ இங்கே பிகர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதுனால +1y -56 + 16 அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். 6 + 6 12 5 + 1 6 6 + 1 7. ஸோ 72 ஈக்குவல் டு 0. ஓகே, மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிவிட்டு ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது -72 ஆன்சராக இருக்கணும். இங்கே எழுதி பார்க்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது -72 ஆட் பண்ணும்போது +1 ஆன்சர். அப்படி எந்த நம்பர் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் 9 8s are 72. ஆமாம். அகெயின் இங்கே -1 +1 வரணும். ஸோ ஸ்மாலர் நம்பரில் மைனஸ் சைன் போடும்போது 9 - 8 is 1. ரெண்டை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்ததுனால -72. ஸோ ஒய் ஈக்குவல் டு டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். இங்கே +9 வந்ததுன்னா நமக்கு இங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னென்னா -9. ஒய் ஈக்குவல் டு -8 கிடச்சதுன்னா இங்கே ஆன்சர் எப்படி எழுதணும்? +8. ஸோ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா போதும், ஆன்சர் வந்துடும். இப்போ ரெண்டை நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒய் பிளேஸில் ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்ட x² -6x காப்பி பண்ண போகிறோம். நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். x² -6x ஈக்குவல் டு -9. இந்த பிளேஸில் x² -6x ஈக்குவல் டு 8. இப்போ இதை தனியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த -9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ x² -6x + 9 ஈக்குவல் டு 0. இப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆன்சர் வரும்னு. ஏன்னா நான் எழுதி காமிச்சிடுறேன். இந்த லாஸ்ட்டில் 9 இருக்குது. 9 3 3s are 9. இங்கே -6 இருக்குது. ஸோ ரெண்டு பிளேஸ்லேயும் மைனஸ் சைன் போட்டாச்சுன்னு சொன்னால் ஆட் பண்ணும்போது -6 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் மாறிடும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -3னா +3 எழுதிக்கலாம், -3னா +3 எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு ரெண்டுமே
3 3ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இன்னும் 2 ரூட்ஸ் தான். இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x 8 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -8ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணும்போது -8 ஆட் பண்ணும்போது -6. என்ன 2 நம்பர் எழுதிக்கலாம்? 4 2s are 8 4 2s are 8 4 + 2 6. 2 பிளேஸ்லையும் மைனஸ் எழுதுனா கரெக்டாக வராதுல்ல? இதை நம்ம இந்த வேலை சால்வ் பண்ண முடியாது. That way we can take the formula -b plus or minus root b square minus 4ac divided by 2a. இதுதான் ஃபார்முலா. இந்த abcலாம் என்ன? இங்கே நம்ம இந்த வேயை ax ஸ்கொயர் plus bx plus c அப்படின்ற ஃபார்மோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே, let me write this. இதை ax ஸ்கொயர் plus bx c இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடணும் ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. நான் இதை இந்த வேல்யூவோட ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ a பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு இங்கே 1x ஸ்கொயர். ஸோ a ஈக்குவல் டு 1. இங்கே b ஈக்குவல் டு -6 அப்படின்ற ஆன்சர் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு c ஈக்குவல் டு இங்கே -8. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணும்போது இங்கே மைனஸ் b பிளேஸில் -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் b ஸ்கொயர்னு சொன்னால் -6 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ்ஸாக தான் சேஞ்ச் ஆகிடும். -4 × ac. a பிளேஸில் 1 c பிளேஸில் -8 டிவைடட் பை 2a. a பிளேஸில் ஆன்சர் 1. ஓகே, இதை இன்னும் ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ +6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 6 are 36 minus into minus plus 4 8s are 32 divided by 1 2s are 2. அப்போ ஆன்சர் நமக்கு இதில் 32 36 and 32 ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 30 30 60 68ன்னு ஆன்சர் கிடைக்கும். டிவைடட் பை 2. 68 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 68 ஃபேக்டரைஸ் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 3s are 4s are 2 1 2s are 7 2s are. ஸோ 2 × 2 × 17. ஸோ 2 × 2 × 17. இது ஆக்சுவலாக ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இது 2√17 எழுதிக்கலாம். அப்போ 68க்கு பதிலாக 2√17. ஸோ திஸ் ஒன் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√17 டிவைடட் பை 2. இப்போ இதுலேருந்து ஒரு 2வை நான் காமன் எலிமெண்ட்டாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். காமன் எலிமெண்ட்டாக எடுத்துக்கும் போது இதில் 3 2s are 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √17 டிவைடட் பை 2. அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 2 2 கேன்சல் ஆகிடுமா? 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம ஆன்சரில் இருக்கும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √17. ஸோ ஃபைனலாக நம்ம ரூட்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கலாம். ரெக்வயர்ட் ரூட்ஸ் ஆர் நமக்கு ஸ்டார்டிங்கில் ஃபைண்ட் பண்ண 3 3. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற இந்த 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3 ப்ளஸ் √17 எழுதிக்கலாம். அண்ட் அகெயின் 3 மைனஸ் √17. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அவர் ஆன்சர். சாரி, சம் நம்பர் ஃபஸ்ட்டு சம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட்டு சம்மும் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம பார்த்த சம் இங்கே இருக்குது. செகண்ட் சம். ஃபஸ்ட்டு சம்மும் இதே வேலை தான் நம்ம எழுதியிருப்போம். That's all.